லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்தாமா. அத்தை 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 என்னாச்சு அத்தை? ஒண்ணும் இல்லம்மா, தலை சுத்துற மாதிரி இருக்க. என்னத்த சொல்றீங்க? தலை சுத்துதா? ஆமாம்மா, ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்க. என்னத்த? நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. தெரியலம்மா, திடீர்னு தான் ஒரு மாதிரி தலை சுத்தி மயக்கம் வர மாதிரி இருக்க. அது ஒண்ணும் இல்ல அத்தை, கார்த்திய பிரிஞ்சிருக்கீங்கல்ல, அதனாலதான் திடீர்னு உங்களுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ஆகுது. நான் வேணா கார்த்திக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லட்டா? ஃபோன் பண்றேன். இல்ல இல்ல வேண்டாம், அவனுக்கு பரிகார பூஜை மீட்டிங் எல்லாம் இருக்கு, அத அவன் பாக்கட்டும். அத்தை, உங்க ஹெல்த்தை விட அதெல்லாம் அவ்வளவு முக்கியமா அத்தை? இன்னொரு நாள் கூட பாத்துக்கலாம், இருங்க நான் வர சொல்றேன். அதெல்லாம் வேண்டாமா, நீ ஃபோன் பண்ணாத. ஆமா ஆமா, அத்தை நாமளே பாத்துக்கலாம், போன் எல்லாம் பண்ண வேண்டாம். காஃபி குடிக்கிற வரைக்கும் அத்தை நல்லா தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. வாங்க அத்தை, ரூம்ல படுத்துக்கோங்க. சரி. பாத்து. அத்தை ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரி. இங்க பாத்தீங்களா, இது சந்தை கடை மாதிரி போட்டிருக்காங்க. நீங்க இதெல்லாம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன் சார், நான் கிராமத்துல வளர்ந்தவளாச்சே. நான் சும்மா சொன்னேங்க. சரி, உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. இல்ல பரவாயில்ல சார், எனக்கு எதுவுமே வேண்டாம். உங்களை கேட்டா நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க, நானே இதெல்லாம் பாக்குறேன். தீபா, இதுல எதுனா பிடிச்சா வாங்கிக்கோங்க. ஏங்க தயங்குறீங்க? இங்க என்னமோ இருக்கு பாருங்க, வளையல் பொட்டு, எது வேணுமோ வாங்கிக்கோங்க. தீபா, தூர ஆளுங்களோட வந்திருக்கான். ஏய் வாங்கடா. சார், இவன் எப்படி சார் இங்க வந்தான்? இவனுக்கு எப்படி நாம போற இடம்லாம் தெரியுது? தெரியல, நீங்க இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். டேய், எதுக்கு எங்க போனாலும் துரத்தி வந்துட்டே இருக்கீங்க? டேய், அந்த தீபா கதையை முடிக்கிற வரைக்கும் நான் வந்துட்டு தான்டா இருப்பேன், ஓய மாட்டேன்டா. ஒதுங்கி போறத பார்த்து பயந்துட்டேன்னு நினைச்சேன். ஏய்!
நீ யார மனசார விரும்புறியோ அவன் கையாலேயே உன் நெத்தியில குங்குமத்தை வைப்பான். குருஜி சொன்ன 2வது விஷயமும் நடந்துருச்சே, அப்போ மொத்தமும் நடந்துருமா? இனிமேல் நம்ம பிரச்சனைக்கு அவங்க வரமாட்டாங்க. உங்களுக்கு எதுவும் அடிப்படல இல்ல தீபா? இல்ல சார். சரிங்க, வாங்க போலாம். பெங்களூர்ல நான் வழக்கமாக தங்குற ஹோட்டல் மட்டும் இல்லை, வேற எந்த ஹோட்டலுமே தங்க வேண்டாம். அப்போதான் துரையால் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. ஏ சார், பேசாம இவன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? இதுக்கு மேல அவனால நம்மளுக்கு தொந்தரவு வந்துச்சுன்னா கண்டிப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். அத்தை மயக்கத்துக்கு என்ன பண்றது? டாக்டர் கூப்பிடலாமா? இல்ல இல்ல, நாட்டு வைத்தியம் ஏதாவது செய்யலாம். தீபா கிராமத்து பொண்ணு தானே, அவளுக்கு இந்த மாதிரி நாட்டு வைத்தியம்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. எதுக்கும் அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். தீபா, நான் சொல்றத மட்டும் கேளு. கார்த்திக்கு நான் பேசுறது தெரியவே வேண்டாம். சொல்லுடி. ஒண்ணும் இல்ல தீபா, எங்க அத்தை காஃபி கேட்டாங்கன்னு போட்டு கொடுத்தேன். அது வரைக்கும் நல்லா இருந்தவங்க அதுக்கப்புறம் தலை சுத்துது, மயக்கம் வருதுன்னு சொல்லி அப்படியே படுத்துட்டாங்க. மயக்கம் தெளியறதுக்கு உனக்கு ஏதாவது நாட்டு வைத்தியம் தெரியுமான்னு கேக்குறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். இதுக்கு நாட்டு வைத்தியம்லாம் இருக்குடி.
நான் சொல்ற மாதிரி செஞ்சா மயக்கம் எல்லாம் கொஞ்ச நேரத்திலேயே பறந்து ஓடிடும். சரி சொல்லு தீபா. நேரா கிச்சனுக்கு போய் இஞ்சி மிளகு அப்புறம் சுக்கு மூணையும் எடுத்து நல்லா இடிச்சு சுடு தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சிரு. அதுக்கப்புறம் எலுமிச்சை பழத்தை கொஞ்சம் பிழிஞ்சு விட்டு அப்புறம் துளசி கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு போய் குடிக்க சொல்லு. கொஞ்ச நேரத்துல மயக்கம் எல்லாம் பறந்து போயிடும். சரி தீபா, நீ சொன்ன மாதிரி செஞ்சு அத்தை கொடுத்துடுறேன். சரி, சீக்கிரமா போய் கொடுத்துரு அவங்களுக்கு. லேட் பண்ணாத. தீபா, இதான் சாக்குன்னு வாடி பொடின்னு சொல்றியா? இல்ல, சிச்சுவேஷன் அப்படி. சரி சரி, நான் சும்மா தமாஷ்க்கு தான் சொன்னேன், நீ சீரியஸா எடுத்துக்காத. சரி, நான் போனை வச்சிடுறேன். அத்தை, என்னங்க அத்தை? என்னம்மா இது? உங்க மயக்கத்துக்கு நாட்டு மருந்து செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இத குடிச்சுங்கன்னா கொஞ்ச நேரத்துல மயக்கம் போயிடும். குடிங்க அத்தை. மீனாட்சி, பரவாயில்லம்மா. நீ கொடுத்த நாட்டு மருந்து நல்லாவே வேலை செய்யுது. மயக்கம் இப்போ நல்லா குறைஞ்சிருச்சுமா. ஆ, ஆமா, இதை எப்படி செஞ்ச? ஆ, 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 அத்தை, இத நான் யூடியூப்ல பார்த்து செஞ்சேன். பரவாயில்லையம்மா, நாட்டு மருந்துலயே குணப்படுத்திட்ட. கார்த்திக்கு மட்டும் கல்யாணம் நடக்கட்டும், டெய்லி இந்த மாதிரி நீங்க நாட்டு மருந்து தான் குடிப்பீங்க. என்ன மீனாட்சி சொல்ற? கார்த்திக் கல்யாணத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அது இல்லத்த, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூடியூப்ல பார்த்து நான் இப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். கார்த்திக் கல்யாணத்துக்குள்ள நிறைய கத்துக்கிட்டு நிறைய செய்ய ஆரம்பிச்சிடுறேன். அதத்தான் நான் சொல்ல வந்தேன். சரி சரி. சரிங்க அத்தை, நீங்க ரெஸ்ட் எடுங்க. சார், இதான் நீங்க சொன்ன ஹோட்டலா? ஆமாங்க. ஹலோ, சொல்லுங்க சார். சார், பெங்களூர் வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேன் சார். சார், உங்களுக்கு ஹோட்டலில் ரூம் ஏதாவது புக் பண்ணட்டுமா? இல்லை, ரூம் எதுவும் வேண்டாம். நான் வேற அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு மீட்டிங்கை நான் டைரெக்டாக வந்து அட்டென்ட் பண்ணிடுறேன். ஓகே சார். வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க சார். கண்டிப்பாக சார், தேவைப்பட்டா கால் பண்ணுறேன். தேங்க்யூ. குட் நைட். குட் நைட் சார். தேங்க்யூ சார். ஏன் சார் ஹோட்டல்ல ரூம் வேண்டான்னு சொன்னீங்க? நீங்க பிசினஸ் விஷயமா பெங்களூர் வந்தா இங்கே தான் தங்குவீங்களா? இல்லை தீபா, வழக்கமான ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணுவேன். இந்த வாட்டி தான் இந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணுறேன். அதான் ஏன்னு கேட்குறேன். இல்லை தீபா, நம்ம பெங்களூர் வந்து துரைக்கு எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அவனும் பெங்களூர் கிளம்பி வந்து
நம்மள ஹோட்டலில் தான் ஃபஸ்ட்டு தேடுவோம். தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இங்கே தங்கலான்னு முடிவு பண்ணேன். என்ன சார் இது? அந்த துரையால அங்கதான் பிரச்சனைன்னு பார்த்தா இங்கேயும் தேடி வருவானா? சான்சஸ் இருக்கு தீபா. நம்ம இங்கே இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். சரிங்க தீபா, காரில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், டயர்டாக இருக்கு. நான் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், நீங்களும் ஃப்ரெஷ் அப் ஆயிடுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் ஒன்றும் இல்லை சார், இவன் பேர் வந்து கார்த்திக் சார். உங்க ஹோட்டல்ல இவர் தங்கி இருக்காரான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். சார் நீங்க யார் என்னன்னே தெரியாது, நீங்க பாட்டுக்கு வந்து ஒரு போட்டோவை காட்டி அவரை பத்தி தகவல் கேட்டா நாங்க எப்படி சார் சொல்ல முடியும்? அதெல்லாம் முடியாது சார். சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். இவர் எனக்கு தூரத்து சொந்தம் சார். வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, கோவிச்சிட்டு சண்டை போட்டு வந்துட்டாரு சார். அதனால தான் நாங்கள் இவரை தேடிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் வந்திருக்காரான்னு பார்த்து சொல்லுங்க சார். அப்படியா? இருங்க சார், பார்த்து சொல்றேன். சார் கார்த்திக்ன்ற பேர்ல இங்க யாருமே இல்லை சார். சார் நல்லா பார்த்தீங்களா சார்? நல்லா பார்த்துட்டு தான் சார் சொல்றேன். கார்த்திக்ன்ற பேர்ல இங்க யாருமே இல்லை. அப்படியா சார்? தேங்க்ஸ் சார், நான் வரேன் சார். பரவாயில்ல சார். சார் இந்த போட்டோல இருக்கவன பார்த்திருக்கீங்களா? இல்ல சார், பார்த்தது இல்ல சார். பார்த்தது இல்லையா? இல்ல சொல்லுமா சார், இவனை பார்த்திருக்கீங்களா? ஒரு நிமிஷம் இருமா. இல்ல சார், பார்த்தது இல்லையா? சரி சார். சார் சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. ஒரு சின்ன ஹெல்ப் சார். சொல்லுங்க. இவன் பேர் கார்த்தி. சரி. இவன் நம்ம ஹோட்டல்ல தங்கி இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. போட்டோல இருக்கவன பார்த்திருக்கீங்களா? இல்ல சார், பார்த்தது இல்ல சார். பார்த்தது இல்லையா? மொத்தமே இன்னைக்கு 6 ரூம் தான் புக்கா இருக்கு சார். அந்த பேர்ல யாருமே புக் பண்ணலையே. சரி சார், நான் வரேன் சார். ஓகே சார், வாங்க. என்ன எந்த ஹோட்டல்ல விசாரிச்சாலும் அவன் இல்லைன்னு சொல்றாங்களே. அப்படி அவன் எங்க தான் தங்கியிருக்கான்னு தெரியலையே. அவன் இந்த ஊர்ல எங்க தங்கி இருந்தாலும் சரி, கண்டுபிடிக்காம விட மாட்டான். டேய் வண்டியடா. தீபா, எனக்கு பயங்கரமா பசிக்குது. நான் ஹோட்டலுக்கு போய் எதுனா சாப்பிட வாங்கிட்டு வரேன். ஹோட்டல் சாப்பாடெல்லாம் எதுக்கு சார்? இங்கதான் சமைக்க எல்லாமே இருக்கே. நானே சாப்பிட ஏதாவது செஞ்சிடுறேன் சார். அப்படியா? உங்களால் முடியும்னா பண்ணுங்க. சரிங்க சார், உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். உங்களுக்கு கேழ்வரகு களி செய்ய தெரியுமா? எதுக்கு சார் அப்படி கேக்குறீங்க? இல்ல, கேழ்வரகு களி இங்க ரொம்ப ஃபேமஸ். எல்லா ஹோட்டல்லையும் கிடைக்கும். இங்க நான் பிசினஸ் விஷயமா வந்தா நான் சாப்பிடாம போக மாட்டேன். நம்ம சென்னையிலயும் இது ரேரா தான் கிடைக்குது. எங்க வீட்லயும் நான் சின்ன வயசுல சாப்பிட்டது தான், இப்பெல்லாம் செய்யறதே இல்லை. அதான் உங்களுக்கு கேழ்வரகு களி செய்ய தெரியுமான்னு கேட்டேன். தெரியும் சார். எங்க வீட்ல நாங்க அடிக்கடி செய்வோம். எங்க அப்பாவுக்கு கேழ்வரகு களினா ரொம்ப பிடிக்கும் சார். அப்ப அதே செஞ்சிருங்க, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். சரிங்க சார்.